Happy morning students. நம்ம லாஸ்ட் கிளாஸில் இந்தியாஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் அதில் பார்த்துட்டு இருந்தோம். இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லும்போது யுஎஸ்ஏ, யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா அந்த நாடுகளோடலாம் நட்புறவு வச்சிருந்துச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா அண்ட் வெஸ்ட் ஏஷியா, அதாவது இந்தியா மற்றும் சர்வதேச அமைப்புகள் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் ஏஷியா இன்க்ளூட்ஸ் த ஈஜிப்ட் அண்ட் த அரேபியன் பெனின்சுலா, டர்க்கி அண்ட் ஈரான். இந்தியா அண்ட் வெஸ்ட் ஏஷியா enjoy per historical ties. Trade relations were established between the civilizations of Mesopotamia and the Indus Valley. அதாவது இந்தியா ஒரு வலிமை வாய்ந்த வல்லரசு அப்படின்னு சொல்லும்போது உலகளாவிய செல்வாக்கு அப்படின்னு சொல்லும்போது பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியா அப்படின்னு சொல்லும்போது தொழில் மயமாக்கப்பட்ட ஒரு நாடாக இருக்கிறதுனால பல்வேறு நாடுகளுடனான ஒத்துழைக்கக்கூடிய ஒரு சிறந்த சர்வதேச உறவு அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உறுப்பினராக இந்தியா செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அணிசேரா இயக்கம், G20 இதுலலாம் பங்கு பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேற்காசியா, எகிப்து, அரேபியா, துருக்கி, ஈரான் இந்த நாடுகள்லாம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்து சிந்துவெளி மற்றும் மெசபடோமியா நகரங்களுக்கிடையே வணிக உறவு அப்படின்றது ஏற்படுத்தியிருக்கு. பொருளாதார அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எண்ணெய்கள் வளமிக்க மத்திய ஆசியாவிற்கு ஒரு நுழைவு வாயிலாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியா வளைகுடா நாடுகளாக இருக்கட்டும், இந்த கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் அந்த மாதிரி இந்த அதாவது இந்தியா மற்றும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் இது ரெண்டுக்கு இடையான உறவில் திருப்பம் அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ட்ரைலேட்ரல் அக்ரிமெண்ட் கால் த Chabahar agreement was signed between India, Afghanistan and Iran, which has led to the establishment of transit and transport corridor among three countries using the Chabahar port. This port is seen as golden gateway for India to access the landlocked market of Afghanistan and Central Asia by passing Pakistan. அதாவது சபஹார் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லும்போது இந்த முக்கூட்டு ஒப்பந்தம் இந்தியா, ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் இந்த நாடுகளுக்கிடையே ஏற்படுத்தப்படும். இதன்படி இந்த சபஹார் துறைமுகம் அப்படின்னு சொல்லும்போது 3 நாடுகளுடைய போக்குவரத்துடைய வழித்தடங்களுக்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானை தவிர்த்து ஆப்கானிஸ்தான் மற்றும் ஆசிய சந்தைகளை இந்தியா அணுகுவதற்கு ஒரு நுழைவு வாயிலாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ், அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன இந்தியா மற்றும் சர்வதேச அமைப்புகள் சொல்லும்போது அணிசேரா இயக்கம், சார்க், G20, காமன்வெல்த் போன்றலாம் உறுப்பினராக இருக்குது அப்படின்னு இதில் பார்த்தீங்க. பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, அதுதான் பிரிக்ஸ், BRICS, அதுதான் B ஃபார் பிரேசில், R ஃபார் ரஷ்யா, I ஃபார் இந்தியா, C ஃபார் சைனா அண்ட் S ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. Political power at the regional and international level. The BRICS organization's headquarters in the Shanghai, China. BRICS open up possibility for countries of the global south to challenges the global north. India as an active members and this collaborations pave way for India to build its global ப்ரொஃபைல். அதாவது சீனா பிரிக்ஸ் தலைமை அமைப்பினுடைய
தலைமையகம்னு சொல்லும்போது சீனாவினுடைய சாங்காய் அப்படின்ற ஒரு நகரில் வந்து அமைந்துள்ளது. உலகின் வந்து உள்ள நாடுகளின் சவால்களை எதிர்கொள்ளும் விதமாக தென் பகுதியில் உள்ள நாடுகளுக்கு நல் வாய்ப்பினை வந்து ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா கூட்டமைப்பின் ஒரு தீவிர உறுப்பினராக இருப்பதோடு உலகளவில் வந்து தன்னை வடிவமைக்கவும் இது வந்து வழிவகுக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரீசன்ஸ் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டு அச்சீவ் ரீஜனல் டெவலப்மெண்ட், அதாவது பிராந்திய வளர்ச்சி. பிரிக்ஸோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா பிராந்திய வளர்ச்சியை அடைவது, அதாவது மற்ற நாடுகளுடைய வளர்ச்சியெல்லாம் வந்து ஊக்குவிப்பது. டு பி அன் அல்டர்னேட்டிவ் டு வேர்ல்ட் பேங்க் அண்ட் IMF த சேலஞ்சஸ் US supremacy. அது மட்டும் இல்லாமல் டு ப்ரொவைட் த செல்ஃப் ஓன் அண்ட் செல்ஃப் மேனேஜ்டு ஆர்கனைசேஷன்ஸ் டு கேரி அவுட் டெவலப்மெண்டல் அண்ட் எக்கனாமிக்கல் பிளான்ஸ் இன் இட்ஸ் மெம்பர் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உறுப்பு நாடுகளுக்கிடையே பொருளாதார வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றவும் சொந்த மற்றும் சுயமாக நிரூபிக்கக்கூடிய விதமாக இந்த கூட்டமைப்பு அப்படின்றது வந்து உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. இட் ஆக்ட்ஸ் எ பிரிட்ஜ் பிட்வீன் டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ், அதாவது வளர்ந்த நாடுகள் வந்து வளரும் நாடுகளுக்கு இடையாக செயல்படக்கூடியது. ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா டு கான்ட்ரிபியூட் த எக்ஸ்டென்சிவ்லி டு டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமனிட்டி, அதாவது மனித மேம்பாட்டிற்கு மிக பரந்த அளவில் வந்து அதனுடைய பங்களிப்பு அப்படின்றது வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அது டு எஸ்டாப்ளிஷ் த மோர் ஈக்வெட்டபிள் அண்ட் ஃபேர் வேர்ல்டு, அதாவது அதிக சமத்துவம் மற்றும் நியாயமான உலகத்தை ஏற்படுத்துவது. அது மட்டும் இல்லாமல் பூஸ்ட் இன்ட்ராஃப்ரிக்ஸ் ட்ரேட் இந்தியர் லோக்கல் கரன்சிஸ் டு இன்க்ரீஸ் ட்ரேட் கோஆப்ரேஷன் அண்ட் வித் த கரண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபினான்சியல் கிரைசிஸ். வணிக ஒத்துழைப்பு அதிகரிக்க பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே வந்து உள்நாட்டு நாணயங்கள் மூலம் வணிகம் மேற்கொள்வதை வந்து ஊக்குவிப்பது, இந்த சர்வதேச சிக்கல்களையெல்லாம் வந்து தீர்த்து வைப்பது, இதெல்லாம் வந்து செயல்பட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா த ஃபினான்சியல் ஆர்கிடெக்சர் ஆஃப் பிரிக்ஸ், அதாவது பிரிக்ஸ் நிதியினுடைய கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் NDB is a multilateral development bank is primarily focused in leading for infrastructure project. It aims to contribute to development plans established nationally through the projects that are socially, environmentally and economically sustainable. It gives priority projects aimed at developing renewable energy sources. அப்போ இந்த புதிய மேம்பாட்டு வங்கி அப்படின்னு சொல்லும்போது NDP, அப்போ நியூ டெவலப்மெண்ட் பேங்க், இது பல துறைகளினுடைய வளர்ச்சி வங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கடன் வழங்குவது தான் இதனுடைய முதன்மையான செயல். இப்போ தேசிய அளவில் பார்த்தோம் அப்படின்னா அபிவிருத்தி திட்டங்கள், அதாவது நிறைய வந்து உற்பத்தி செய்யக்கூடிய திட்டங்களான சமூக சுற்றுச்சூழல் மற்றும் நீடித்த பொருளாதார திட்டங்களில் வந்து பங்களிப்பு அப்படின்றது வந்து இதனோட குறிக்கோளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆற்றல் வளங்களை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கு இது முன்னுரிமை அப்படின்றது வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவசர கால நிதி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லும்போது அந்த CRD அப்படின்றது வந்து த காண்டிஜென்ஸ் ரிசர்வ் அக்ரிமெண்ட், CRA is a framework for providing protection against the global liquidity pressures which includes currency issues. அதாவது அந்த அவசரகால நிதி ஒதுக்கீடு ஏற்பாடுன்னு சொல்லும்போது நாணய விவகாரங்களில் உலக அளவிலான பண நெருக்கடியிலிருந்து பாதுகாத்திட அடிப்படை திட்டம் அப்படின்றது வந்து வகுப்பதற்கு வழிவகை அப்படின்றது வந்து செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பிரிக்ஸ் பணம் செலுத்தக்கூடிய திட்டம் அப்படின்னு சொல்லும்போது 2015 வந்து நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் அமைச்சர்கள் வந்து பணம் செலுத்தும் முறை, நாடுகளினுடைய அமைச்சர்கள் பணம் செலுத்தும் முறை தொடர்பான ஆலோசனைகளை வந்து இது பண்ணாங்க. அதுதான் வந்து இது உலகளாவிய வங்கிகளுக்கு இடையான நிதி செய்தி பரிமாற்ற அமைப்பிற்கு ஸ்விஃப்ட், சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர்பேங்க் ஃபைனான்ஸ்
டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அழைக்கப்படுது. அதுக்கு பேர் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒபாக், அதாவது அந்த இந்தியா ரிலேஷன்ஸ் வித் ஒபாக் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா, அதாவது உறுப்பு நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது ஒபாக் அப்படின்னு சொல்லும்போது அது பெட்ரோலிய ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளினுடைய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, கட்டமைப்பு அல்லது கூட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒபாக் இஸ் த ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், a group of oil producing nations in an intergovernmental organizations founded in Baghdad, Iraq and headquartered in Vienna, Australia, Iraq, Iran, Kuwait, Saudi Arabia and Peninsula are the OPEC founder members அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளில் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லும்போது ஈராக்கில் வந்து பாக்தாத் நகரில் நிறுவப்பட்ட ஒரு அரசு அமைப்புன்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்திரேலியாவில் உள்ள வியன்னா அப்படின்ற நகரில் வந்து உள்ளது. ஒபாக் நிறுவன உறுப்பினர்கள்னு சொல்லும்போது ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா மற்றும் பெனின்சுலா அந்த நாடுகளையெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இதில் 3 வகையான உறுப்பினர்கள் அப்படின்றவங்க வந்து இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are 3 categories of the membership: founders member, full members and associate members. At present there 15 member nations. 2 are located in South America, 6 in the Middle East and 7 in Africa. OPEC membership is open to any country that export crude oil in which shares the ideals of the organizations. அப்போ இதில் இந்த 15 தற்போது இந்த அமைப்பில் வந்து 15 உறுப்பினர்கள் இருக்காங்க. தென் அமெரிக்காவில் 2, மத்திய கிழக்கில் வந்து 6, ஆப்பிரிக்காவில் 7. கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் அமைப்பினுடைய நோக்கங்களை பகிர்ந்து கொள்ளும் எந்த ஒரு நாடும் வந்து ஒபாக் அமைப்பின் வந்து என்ன செய்யலாம், உறுப்பினராக ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஒபாக் மிஷன்ஸ், அதாவது பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளுடைய அமைப்பினுடைய திட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டு கோஆர்டினேட் த ஆயில் பாலிசிஸ் இன் மெம்பர் கண்ட்ரீஸ், ஹெல்ப் ஸ்டெபிளைஸ் ஆயில் markets to secure fair and stable income to petroleum producers, an efficient economic and regular supply of oil to consuming nations, a fair return on capital to those investing in the petroleum industries. அதாவது அதன் உறுப்பு நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது எண்ணெய் கொள்கையில் வந்து ஒருங்கிணைத்தல், எண்ணெய் சந்தையை நிலைநிறுத்த உதவுதல்,